அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு அற்புதமான நாளாக அமைஞ்சிருந்தது. அதாவது சனிக்கிழமை நாளில் அமாவாசை திதி இருந்தது, மேலும் சூரிய கிரகணம் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி இருக்குது. இந்த நாளில் இத்தனை சிறப்புகள் சனிக்கிழமை நாள்லேயே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் அவர் பயிற்சி ஆகிறாரு. ஏற்கனவே அங்கே 5 கிரகங்கள் இருக்குது. இன்றைக்கி சனியும் பயிற்சி ஆகிறதுனால 6 கிரகங்கள் அந்த இடத்துல போயிட்டு இருக்க போகுது. இத்தனை சிறப்பு இந்த நாளில் இருக்குதுங்கிறதுனால தான் நம்மளுடைய சேனலில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ லேட்டாக பார்த்தா கூட அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு இரவுக்குள்ளே முகம் கை கால் கழுவிக்கோங்க. இதன் மூலமாக முன்னோர் ஆசையும் கிட்டும், சனீஸ்வரருடைய பரிபூர்ண அருளும் கிட்டும்னு சொல்லி அந்த பதிவில் போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணீரை வைக்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த தண்ணீர் சாதாரணமாக வைக்காமல் அதில் ஒரு முக்கியமான பொருளை சேர்த்து வைக்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அரசியலை ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ வளம் பெருகும். இது வரைக்கும் நீங்கள் பணப்பிரச்சனை தீர்றதுக்காக எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு பலன் கிடைக்கலினா கூட அந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாகவும் அற்புதமான பலன் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா அதை சனிக்கிழமை நாளில் தான் செய்யணும். இன்றைக்கி சனிக்கிழமை அமாவாசை எல்லாம் சேர்ந்துருந்ததுனால இந்த நாளில் செய்ய சொன்னேன். இன்றைக்கி செய்யத்துக்கு தவறுனவங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை அதே பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். அடுத்து கல்லுப்பு வச்சு திருஷ்டி பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன். அதை வேணும்னா நீங்கள் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா இரவு 11 மணிக்குள்ளார அது எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். இப்படி இத்தனை பரிகாரங்கள் சொல்லியும் உங்களால் எதுவுமே செய்ய முடியல, இன்றைக்கி வீட்டில் முன்னோர் வழிபாடும் செய்ய முடியல, எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியல, அதுக்கான சூழ்நிலை அமையல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் கூட டக்குன்னு நடக்கும். நாளைக்கு கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கோ, மன கஷ்டம் இருக்கோ, செய்கின்ற தொழிலில் அடிக்கடி நஷ்டமாயிட்டே இருக்குதோ, எந்த காரியத்தில் எடுத்தாலும் அதில் தடைகள் இருக்குதோ அவங்க எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் தூங்குவீங்க இல்லையா, அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு சொம்பு தண்ணீர் தேவைப்படுது, அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீர் தேவைப்படுது. இந்த சொம்பு நீங்கள் பித்தளை செம்பு இப்படி எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. வீட்டில் கிச்சனில் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, சில்வரில், அதையே எடுத்துக்கோங்க. ஆனால் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்து தண்ணின்னு பார்க்கும்போது குடிக்கிற தண்ணீர் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வீட்டில் நிறைய குடம்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திங்கன்னா அதில் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதது ஏதாவது ஒன்று மூடி போட்டு வச்சுருக்கீங்க, அதாவது எச்சில் படாத தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு. இல்லைன்னா வீட்டில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கும்போது அதில் நீங்கள் தண்ணீர் பிடிச்சிக்கிறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு எச்சில் படாத தண்ணீரை அங்கே எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு துண்டு சீட்டு தேவைப்படுது. அது கோடு போட்ட பேப்பராகவும் இருக்கலாம், அன்ரூல்டு பேப்பராகவும் இருக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். அந்த பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு ரெட் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அரிசி தேவைப்படுது. இப்போ சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற அரிசியவே நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம்னா எவ்வளோன்னா, இப்படி நீங்கள் 5 வரலையும் சேர்த்து இப்படி அரிசி எடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு வருதோ அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். மிஞ்சி போனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அடுத்து ஒரு சிறு துண்டு வெல்லம் வந்து தேவைப்படுது. வெல்லம்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம். எங்ககிட்ட அந்த மாதிரி பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கற்கண்டு அல்லது வெள்ளை நிற சர்க்கரை வந்து பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு வெல்லமோ கருப்பட்டியோ யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுடைய ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அந்த பிறகு இந்த சொம்பு தண்ணீரை வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த அரிசி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் நெஞ்சுக்கு நேராக கையை கொண்டு போயிட்டு உங்களுடைய முன்னோர்களை மனதார வந்து வேண்டிக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் பூமிக்கு வந்திருப்பீங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்னென்னவெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களெல்லாம் நீங்குவதற்கு நீங்கள் எங்களை வழிநடத்தி செல்லணும். எங்களுக்கான நல்ல பலன்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கணும். தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய வழிபாட்டில் ஏதாவது குறை வச்சுருந்தாலும் அதை வந்துட்டு நீங்கள் மன்னிச்சிருங்க, எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார உங்களுடைய முன்னோர்களை வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நெஞ்சுக்கு நேரம் இருக்கிற இந்த அரிசியை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அடுத்து இதே போல் அந்த சர்க்கரையும் எடுங்க. இதே போல் உங்களுடைய நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு இதே போல் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதையும் வந்து அந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேப்பர், இப்போ இந்த பேப்பரில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். 5947799841 5947799841 இதுதாங்க அந்த நம்பர். இந்த நம்பர் நீங்கள் அப்படியே பார்த்து பொறுமையாக வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த தண்ணீரையும் இந்த பேப்பரையும் எடுத்துகிட்டு நீங்கள் கிச்சனுக்கு வந்து போயிருங்க. கிச்சனுக்கு போயிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம், இப்போ நீங்கள் சொம்பு வைக்கிற இடம் வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் வந்து ஏதாவது அழுக்காக இருந்துச்சுங்கும்போது லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருங்க. தொடச்சிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து அந்த சொம்பை வந்து வச்சுருங்க. அதுக்கு கீழே இந்த பேப்பரை வந்து நீங்கள் வச்சுருங்க. அதாவது முதல்ல இந்த பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சொம்பையோ டம்ளரையோ வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் மூடி வைக்க வேண்டாம், அப்படி திறந்த நிலையிலேயே வச்சுருங்க. கிச்சன்லேயே வந்து இந்த இரவு முழுவதும் வந்து இருக்கட்டும். மறுநாள் காலையில், அதாவது நாளை காலையில் நீங்கள் எழுந்ததும் குளித்தாலும் சரி குளிக்காவிட்டாலும் சரி, முதல் வேலையாக இந்த பேப்பர் இருக்குது இல்லையா, இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து விளக்குலையோ மெழுகுவர்த்தியிலையோ காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க. இந்த சொம்புக்குள்ளே இருக்கிற அந்த சர்க்கரையானது கரைஞ்சி போயிருக்கும், அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதர் போன்ற இடம் இருக்குது, மரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் வந்துட்டு இந்த தண்ணி இந்த அரிசி எல்லாமே கீழே கொட்டுற மாதிரி நீங்கள் நல்லா பார்த்து ஊற்றிட்டு வந்துடுங்க. இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இந்த ஊறின அரிசியை எறும்புகள் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாகவே வந்து சாப்பிட தொடங்கும். இது எப்படி ஈஸியாக வந்துட்டு இந்த உணவை எடுத்துக்குதோ இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும், எதெல்லாம் வந்து நம்ம பெரிய மழைன்னு நினச்சோமோ அதெல்லாம் வந்து பனி போல் கரைஞ்சிரும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சுபிட்சமாக மாறும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லா வேலையுமே நம்ம சாதிச்சு முடிச்சிடலாம். முன்ன நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஸ்ட்ரகிள்லாம் இனிமேல் நீங்கள் எடுக்க தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.